Hello all, a very good day to all of you. This is Vilasini from Veranda IAS and friends, wish you all a very happy, positive Monday morning, right? So technically it's noon. Okay, so in the context, yes, what we're going to do today is we are going to be discussing the daily current affairs analysis for the dates November 1, 2 and 3, right? So I think நம்ம இந்த initiative ஆரம்பிச்சு it's been quite a few months. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு இருக்கீங்க. மெனி ஆஃப் யூ ஹேவ் பீன் சேயிங் திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் திஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே எனிதிங் டு ஹெல்ப் யூ ப்ரிப்பேர் வெல் டு ப்ரோக்ரெஸ் வெல் இஸ் வாட் I would want as a mentor, as a faculty, right? So in the context, one thing that I wanted to tell you all is, so prelims is nearing. I think all of us know, right? And December, we are not very far away. We are technically into November now. So here, at least last few months of current affairs, try to revise and recap. The beauty of current affairs வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் ரிப்பீட் தான் ஆக போகுது. ஸோ when it repeats, you have an advantage. But other than that, ரைட், நீங்கள் ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ். ஸோ ஹியர் இட்ஸ் அ ஜென்டில் ரிமைண்டர், ரைட்? நீங்கள் படிக்கிற ஒரு சப்ஜெக்டையும் மேக் ஷோர் யூ ஆர் ரீடிங் இட் வித் அட்மோஸ்ட் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ பை கான்செப்ஷுவல் கிளாரிட்டி, பிகாஸ் உங்கள் கான்செப்ட்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா கொஸ்டின் எப்படினாலும் வரட்டும், யூ வில் ஸ்டில் பி ஏபிள் டு மேனேஜ் அண்ட் டெலிவர் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ கான்செப்ஷுவல் கிளாரிட்டியில் மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபால் இன் பிளேஸ், ரைட்? ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், the source that we follow is the Hindu International Edition, right? So in the context, what I wanted to primarily discuss was two things. So number one, நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். One thing that I wanted to urge you all to incorporate in your daily schedule வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, I want you all to practice previous year questions. ஏன் previous year questions practice பண்ணுறது important அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you are preparing for UPSC. At the end of the day, knowledge is on one side, but it also comes down to accumulating marks. ரைட்? ஸோ நம்ம மார்க்ஸ் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் நாலேஜை நம்ம மார்க்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து வாட் ஷுட் பி ப்ரையாரிட்டைஸ்னா, வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த எக்ஸாமோட டிமாண்டை புரிய ஆரம்பிக்கும். எக்ஸாமோட டிமாண்ட் புரிய ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்கும் அண்ட் உங்கள் மேலே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஹியர் வாட் வி வில் டூ இஸ், number one, we will start off on a very positive note, and next வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, I am going to try solving a previous year question with you, right? And here I will try to explain logically எப்படி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். But before that, let us look at this. Okay, so number one, believe in yourself, have faith in your abilities. Without a humble but a reasonable confidence in your own powers, you cannot be successful or happy. Right? So here, என்னன்னு பார்த்தீங்கன்னா, the most important thing for this exam is a certain degree of self-confidence. உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு strong sense of confidence இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. There is heavy competition and you all know the number of seats, right? To the proportion of people participating or taking part in this exam பார்த்தீங்கன்னா, it's quite heavy, it's quite huge. So here, if you want to make it to the actual cut, right? So here, apart from your preparation, smart work, mental strength, endurance, positivity, optimistic thinking, idhum thevai. So let me tell you one thing. As much as possible, try to inculcate yourself with positive thoughts. Optimistic thinking promote பண்ண try பண்ணுங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும், right? Forget everything. Forget what the society says, forget what people around you say, ignore all of that. Yes, I understand, pressure இருக்கலாம், peer pressure இருக்கலாம், societal pressure இருக்கலாம், right? Your family might say, think of other options. Many things can change, right? So here, இது எல்லாமே தாண்டி, do you want this? If you really want this, give it all you can, right? ஏன்னா, let me tell you, this exam happens only once a year. நிறைய exams வந்து பார்த்தீங்கன்னா, it happens 2 times a year. But this exam happens only once in a year. So in the one time நடக்கிற இந்த எக்ஸாம்க்கு you have to give it your everything, right? So just like how ஒரு soldier ஒரு வாருக்கு போகும்போது the soldier is completely equipped and prepared, அந்த மாதிரி you are training yourself for that final day, right? So inculcate yourself with positive thinking. உங்க மேலே நீங்க நிறைய நம்பிக்கை வைங்க. This itself will add a lot of value to your preparation. Mentally you will feel strong,
right? And confidence ஏற உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை improve ஆகும், right? And you will be able to study much more motivated. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. On this note, let us look at a previous year question. Okay, so the question பாருங்க. Take a note of this question. Consider the following statements. Lions do not have a particular breeding season. Okay. Next, unlike most other big cats, cheetahs do not roar. Unlike male lions, male leopards do not proclaim their territories by scent marking. And how many of these statements are correct? This is 2024 prelims la keta oru question. Okay, so in the இடத்துல look at this question. Options பாருங்க, 1 and 2 only, 2 and 3 only, 1 and 3 only, 1, 2 and 3. So இதிலிருந்து we have to figure out which is the correct option. Okay, so now let me tell you, UPSC Prelims பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 questionsல the rock bottom reality is that 30 to 35 questions தான் நீங்க directly படிக்கிற books இல்ல materials இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Meaning, நீங்க படிக்கிறதுலேருந்து is there any reflection and பார்த்தா maybe 30 to 35 questions. What about the remaining அப்படின்னு பார்த்தா one set of 35 questions வந்து பாத்தீங்கன்னா 30 to 35 can be purely employed with logic. Logical thinking மூலியமா கூட நீங்க வந்து ஆன்சர்ஸை figure out பண்ணலாம், right? And இன்னொரு set of 30 questions வந்து பாத்தீங்கன்னா can be little bit tricky. கொஞ்சம் ஒரு extra effort போட்டு யோசிச்சு you'll have to figure it out. So here, யார் clear பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த 30 to 35 கான்ஃபிடென்ட்டா நம்ம படிச்சதுலேருந்தே வர questions tackle பண்றவங்க number 1, plus அந்த 30 to 35 சேர்த்து லாஜிக்கலி ஒரு 30 questions நம்ம எப்படி எலிமினேட் பண்ணி அரைவ் பண்ணலாம், இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 70 questions கிட்ட வரும், 70 to 75, ரைட்? ஸோ இதில் மேஜர்லி யார் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ தே ஹாவ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளியரிங் தி ப்ரிலிம்ஸ், ரைட்? ஸோ இது ஒரு கொஷின். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு புக்கில் போய் படிச்சிங்கன்னா கூட highly impossible that you will come across all these 3 statements. I'm talking about a UPSC reference book. Okay, so maybe நீங்க சின்ன வயசுல வந்து Animal Planet, National Geography இந்த மாதிரி questions பார்த்து நீங்க ஒரு animal enthusiast இருந்தா கூட maybe you might have figured out. But எல்லாருமே வந்து ஒரு animal enthusiastic இருக்கணும்னு அவசியம் இல்லையே, right? At the end of the day, in the exam க்கு தேவை சில common sensical thinking and application of knowledge, right? So in the context ல கொஞ்சம் logically யோசிச்சு பார்க்கலாம், how can we figure out the answer to this question? Okay, so number 1, lions ஓட breeding season பத்தி கேட்டிருக்காங்க, right? Humans ஓட gestation period is 9 months. இத remember பண்றது itself can be difficult. So animals ஓட breeding season பத்தி கேட்கும்போது it can be even more trivial, right? So in the context இந்த question நம்ம இப்போதைக்கு ignore பண்ணிக்கலாம். We're ignoring the question. Fine. Next, unlike most other big cats, cheetahs do not roar. Lion roar பண்ணும் தெரியும், cheetah roar பண்ணுமா இல்லையான்னு வந்து we really don't know. And the fun fact is that Asiatic cheetah, இந்தியால இருக்க வேண்டிய Asiatic cheetah வந்து பாத்தீங்கன்னா 1952லே நம்ம extinct declare பண்ணிட்டோம். இப்போதைக்கு இருக்கிற only population of Asiatic cheetah எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா it's in Iran. But Iran refused to give cheetahs to India. ஸோ இந்த கான்டெக்ட்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ப்ராஜெக்ட் சீத்தான்னு சொல்லி ஆப்பிரிக்காலேருந்து சீத்தாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இன்டு குனோ நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் மெனி அதர் பிளேசஸ் இன் இந்தியா ஆர் இன் தி பிளான். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட்ல சீத்தா டெக்னிக்கலி இஸ் எக்ஸ்டிங்க்ட் இன் இந்தியா, ரைட்? ஸோ சீத்தா ரோர் பண்ணுமா இல்லையான்னு கேட்கும்போது அகெயின் வி ஆர் க்ளூலெஸ். ஸோ இதையும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதை ரெண்டுத்தையுமே நம்ம இக்னோர். ஃபைன். நவ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்க்கலாம். Unlike male lions, male leopards do not proclaim their territory by scent marking. Scent marking, okay? So in the context யோசிச்சு பாருங்க, animals, common sensically நான் கேட்குறேன், animals by nature itself are territorial. Best example, if you might have had pets, dogs, street dogs கூட பாருங்க, right? They mark their territories by urinating. So ஒரு animal like a dog itself can mark its territories. Why not a big cat like leopard or say lion? Why won't they mark their territories? Logical thinking, right? Logically நம்ம யோசிக்கிறோம், it does make sense. So இந்த simple logic வச்சு நம்ம third statement மட்டும் எல்லா இடத்துலையும் eliminate பண்ணா we straight away get the answer A1 and 2 only. So yes, இதுக்கு factual knowledge தேவைப்படல. And let me tell you my friends, நிறைய questions examல இருக்கும் where you can actually solve them by employing logic. You don't have to break your head, right? இதுக்கு நீங்க நிறைய எஃபர்ட் எடுத்து படிக்கணும்னு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லை. All that is required is employing a certain degree of logical thinking and elimination and reasoning.
இவ்வளோ பண்ணாலே நீங்கள் நிறைய கொஷின்ஸ்க்கு ஈஸிலி மார்க்ஸ் வாட்டு போயிடலாம். at the end of the day the actual ball game is mains. Prelims வந்து பார்த்தீங்கன்னா is all about just crossing that mile. அவ்வளோதான். அந்த ப்ரிலிம்ஸை மட்டும் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இஸ் தி ப்ரையாரிட்டி. ரிமெம்பர் திஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுங்க, டாப்பிக்கை படிங்க, கொஷினை படிங்க. இந்த கொஷனுக்கு நம்பர் 1 லாஜிக்கலி ஏதாவது ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இஃப் எஸ் ஹவு அதையும் பாருங்க. எலிமினேட் பண்ண முடிஞ்சா வெல் அண்ட் குட். இஃப் நாட் அந்த டாபிக் பற்றி போய் படிங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா we are trying to think like the question setter. ஸோ நம்ம question setter angle யோசிக்கும் போது it can become much more easier for us, right? So this is what is expected out of all of you. So daily ஒரு 2 questions மட்டும் solve பண்ணுங்க. It will definitely add value to your preparation and help you. Is this clear? Yes? Okay. So now moving forward, November 1, 2 and 3 இருக்கிற இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ எஸ் இன் அ சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டைஸை டீபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல GS பேப்பர் 2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்தியா யூஎஸ் பைலாட்ரல் டைஸ், இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் ஆபார் ஸ்டோர். ஸோ இந்த கான்டெக்ட்ல இந்தியன் ரயில்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறாங்க. GI பேஸ்ட் குட்ஸையும் வந்து ப்ரமோட் பண்ண போகிறாங்க, right? And it is also one way to further the one district, one program, one product initiative. Okay, so the Abar store ஒரு ஆன்லைன் ஸ்டோர், இதனால வந்து many SHGs, tribals எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆகலாம். ஸோ இந்த கான்டெக்ட்ல இது ஒரு miscellaneous topic, but we can bring it under the scope of art and culture. Okay, fine. Next, Chinese check. In the Chinese check வந்து பார்த்தீங்கன்னா talks about the changing ties of China with that of US. Okay, இது ஒரு editorial topic தான், but I'm clubbing it under this because the IR context நம்ம discuss பண்ணலாம், right? Overall to understand the changing dynamics between China and the world and US and China ஓட relationship and இது எப்படி இந்தியாவை எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ GS பேப்பர் 2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஒரு சின்ன ஆர்டிக்கல் இருந்துச்சு அபவுட் கிளைமேட் ரெசிலியன்ஸ், வேர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸ்க்கு என்ன பண்றாங்க, இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கலாம். ஸோ GS பேப்பர் 3 environment, climate change. India-Afghan relations பத்தி there was an article where இங்க வந்து பாத்தீங்கன்னா Afghan people's point of view இருந்து, right, about Afghanistan administration, and இது வந்து is just to give you perspectives. Please understand, at the end of the day IR topics நம்ம நிறைய படிக்கும் போது உங்களுக்கே தெரியும் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வர நிறைய IR questions current affairs oriented-ஆ தான் வருது, correct? See, unless if your optional is PSIR, நீங்க ரொம்ப இன்டெப்தா போய் IR-ஓட ஸ்டாட்டிக் ஏரியாஸ் எல்லாமே நீங்க படிக்கலாம். But here if you're talking about IR from a mains point of view, having an idea of the background is good, but at the same time நீங்க நிறைய டைம் வந்து current trends தான் இன்வெஸ்ட் பண்ணணும், because நிறைய questions வந்து current relevant-ஆன டாபிக்ஸ் வந்து தான் வருது with regard to international relations. So here India-Afghanistan ties and ஒரு people's point of view லந்து, right, how could this change certain things, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த கான்டெக்ட்லையுமே GS பேப்பர் 2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், ரைட், India-Afghanistan relations. Okay, next, talking about November 2nd and 3rd topics, special intensive revision பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். But here வந்து பாத்தீங்கன்னா நிறைய states வந்து are not okay with this, right? So in the context, just a recap of special intensive revision very quickly and what are the problems that certain states have. இது ஒரு basic understanding we will try to get an idea of it. Okay, so in the context GS paper 2 quality. Next, cloud seeding. So உங்க எல்லாருக்குமே தெரியும் டெல்லியில வந்து the air quality and pollution has become very worse, especially post Diwali. So இந்த கான்டெக்ட்ல இதை டேக்கிள் பண்றதுக்காக cloud seeding ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. So what is this cloud seeding, right? பொல்யூஷனை எப்படி இதை டேக்கிள் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கான்டெக்ட்ல வந்து why was this a failure, இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஹியர் cloud seeding வந்து பார்த்தீங்கன்னா it will come under the scope of GS paper 3 environment. Next, UNESCO's Creative Cities Network. இது பத்தி நம்ம பார்க்கலாம். Recently, a city has been added into the category of gastronomy. Gastronomina for the food, right? So here, எந்த city add பண்ணிருக்காங்க and what is UNESCO's Creative City Network? ஏன் இது ப்ரமோட் பண்றது important? இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கான்டெக்ட்ல இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்க GS paper 1 Art and
culture. Next, humans threaten Kilimanjaro. So Kilimanjaro இந்த சைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா climate change தாண்டி anthropogenic activities. Anthroனா என்ன? Anything to do with man. So man-made activities related to activities pertaining to men தான் has been one of the major reasons for Kilimanjaro oda biodiversity to be highly threatened, right? Human settlements இருக்கலாம், practices இருக்கலாம். So what are they? Just to get an overview, we will try understanding. Okay, so in the context sayume GS paper 3 environment. Ramsar convention, international conventions இது வந்து ஒரு ரொம்ப மேஜரான ஒரு convention, right? So Ramsar convention news இருந்துச்சு. We will try to understand what is Ramsar convention, இதோட implications என்ன, and why is this for. ஸோ கைஸ் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் ரிப்பீட்டடான டாபிக்ஸாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ரைட், இதை பற்றி நான் ஒரு ரீல் கண்டென்ட்டும் பண்ணியிருக்கேன். கோ த்ரூ இட், ரைட். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயில் அபவுட் SIR, இஸ்ரேல் பெலஸ்டீன் இஷ்யூ, ரைட், நிறையா ஐஆர் டாபிக்ஸ் விச் ஹவ் கவர்ட் மெனி டைம்ஸ். த டேரிஃப் வார், இது எல்லாமே ரிப்பீட்டட் டாபிக்ஸ். ஸோ ஹியர் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் மட்டும் I want you all to take a look at the playlist. இது தவிர இருக்கிற மற்ற எல்லா டாபிக்ஸையும் நம்ம ரொம்ப குவிக்காக with relevance to the UPSC point of view அதை நம்ம effectively cover பண்ண போறோம். So here what I wanted to primarily add is focus on the given major topics over here, right? And in the 45 minutes of discussion that we have, my advice to all of you is உங்களோட attention hearing and graspingல மட்டும் வச்சுக்கோங்க, right? Understand, be conceptually clear, அதுல மட்டும் focus பண்ணுங்க, right? PPTs will be shared to you. So PPTs go through பண்ணுங்க, more than enough. But for now, only try to understand and grasp. இது போறோம். Okay, so now let us move forward. Number 1, India-US sign a pact to enhance defense ties. So here basically என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா recent times India-US ஓட relationship ரொம்பவே strained ஆயிருக்கு. Correct? We all know what has been the background. Tariff wars. Right, so just to give you a very quick update on this, basically என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா India-US வந்து have been good friends for a very long time. குவாட்னு ஒரு குரூப்பிங் இருக்கு. இந்த குவாட் குரூப்பிங்ல வந்து 4 மேஜர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? ரைட், யூ ஹேவ் US, யூ ஹேவ் ஜப்பான், யூ ஹேவ் இந்தியா, யூ ஹேவ் ஆஸ்திரேலியா, ரைட். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் இந்தியா அண்ட் US have been seeing eye to eye, meaning we are cooperating in groupings like quad, right? At the same time நிறைய defense exercises, for example the Malabar exercises, right? இந்த மாதிரி நிறைய angles வந்து India and US are cooperating. But recent times வந்து பார்த்தீங்கன்னா there has been a strain in the relationship between India and US, primarily வந்து பார்த்தீங்கன்னா because of the ongoing tariff issue. ஸோ ஹியர் இந்த டேரிஃப் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா யூஎஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸோட அன்ஃபேவரபிள் ட்ரேட் பேலன்ஸ் இருக்கோ அந்த கண்ட்ரீஸ் மேலே யூஎஸ் ஸ்டார்டட் இம்போசிங் ஹெவி டேரிஃப்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் 25%, லேட்டர் ஒரு பெனாலிட்டி ப்ளஸ் 25 போட்டு டோட்டலாக 50 போடுறாங்க. அண்ட் இந்த 50% எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர்லி வந்து பிகாஸ் இந்தியா வந்து இஸ் ஆல்சோ இம்போர்ட்டிங் ஆயில், க்ரூட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா, அண்ட் ஆல்சோ S-400 மிசைல் சிஸ்டம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம். இதனால an additional 25% tariff, right? So backgroundல இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. And yes, it has not been very smooth between both these countries. And recently கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் என்ன சொன்னாருன்னா he said India வந்து should look out for its own interest. வெஸ்டர்ன் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் in the near future, right, இந்தியா வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை செக்யூர் பண்ணணும்னா 2 things are priority. என்ன priority? Number 1 வந்து பார்த்தீங்கன்னா we have to focus on multilateralism. Multilateralismனா என்ன? ரைட், முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா India's relationship was confined to few countries. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we are trying to become a global power as well. So here in the context engaging with different countries matters. So multilateralism, நிறைய organizations we need to stand up, right? We need to put forward our points. Multilateralism. Next one வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா we need to focus on what is called as strategic autonomy. Strategic autonomy. சிம்பிளா சொல்ல போனோம்னா India's relationship with other countries should be based on India's interest. Meaning India வந்து as a country வந்து பார்த்தீங்கன்னா we are a sovereign nation. We have the rights to decide எந்த கண்ட்ரியோட நம்ம எந்த லெவலுக்கு என்கேஜ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ரைட்ஸ். எந்த கண்ட்ரியுமே cannot impose that on us, saying you should negotiate with this country, not negotiate with this country, you can buy something from this country, not buy. இது வந்து பண்றது might not be fair,
ரைட். ஸோ இதுதான் வந்து டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. வெஸ்டர்ன் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறையா இருக்கு அண்ட் த வே ஃபார்வர்ட் ஹேஸ் டு பி திஸ். பட் இந்த ரீசெண்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸோட ரிலேஷன்ஷிப் வந்து டிஃபென்ஸ் ஆங்கிள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெண்டு கண்ட்ரீஸுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி இட் லேண்ட், ஏர், சைபர் ஸ்பேஸ் கூட they are going to strengthen their defense ties. Intelligence sharing இருக்கட்டும், military exercises இருக்கட்டும், ரைட், கொஞ்சம் இன்னும் இன்டகிரேட் பண்ணி they are going to work together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்டெக்ட்ல இந்தியா யூஎஸ் ஒரு டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வை? பிகாஸ் பெசிபிக் ஓஷன்ல பாருங்க, பெசிபிக் ஓஷன்ல சைனாவோட இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கரெக்டா யோசிச்சு பாருங்க பெசிபிக் ஓஷன்ல. ஸோ ஹியர் இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து அண்ட் குவாடோட குரூப்பிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் டைஸ்னா இட் கேன் ஹெல்ப் இன் கவுண்டரிங் சைனா. சைனீஸ் அக்ரெஷனை கவுண்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ரைட். ஸோ இதெல்லாமே சில பாசிட்டிவ்ஸ் அவுட் ஆஃப் திஸ். ஸோ ஹியர் ஓவரால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஆஸ் அ டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து டீபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரைட். ஸோ இந்த கான்டெக்ட்ல the idea is very simple. எந்தெந்த ஏரியாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம்? நம்பர் ஒன், லைக் ஐ செட், பெசிபிக் ரீஜன். ஸோ பெசிபிக் ஓஷன், கவுண்டரிங் சைனீஸ் அக்ரெஷன் அண்ட் இங்க இருக்கிற மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ், interoperability na sharing of data between the two countries, right. It could also be in terms of sensitive data, right. இது எல்லாமே ப்ரமோட் பண்றது, promoting effective maritime security, இந்த இடத்துல வந்து கிரைம்ஸை கம்மி பண்றது, right. At the same time monitoring for activities like say piracy, drug abuse, etc. Especially weapons or trafficking and transport எல்லாமே இந்த ரூட்ஸ் வழியா நடக்கலாம். இது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணணும், ரைட். At the same time வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேப்பபிலிட்டிஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி? in terms of coming up with better innovation, advanced systems, இது எல்லா ஆங்கிளையுமே நம்ம கோஆபரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ win-win situation. So here how are we going to take this forward? Military exercises, already military exercises இருக்கு. For example, we talk about Malabar exercises. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், Malabar exercises இருக்கு. Next, in terms of capacity building programs, sensitive data ஓட information நம்ம ஷேர் பண்ண போறது, ரைட். At the same time வந்து கோஆர்டினேஷனுக்கு சில மெக்கானிசம்ஸ், ரைட். இது எல்லாமே நம்ம ப்ரமோட் பண்ணி we are planning on bolstering or deepening our defense ties, right. So இது வந்து India US defense ties பத்தின ஒரு ஆர்டிகல். Try to understand the background. So usually how is India US ties changing in the recent times ன்னு கேட்டா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் ஆங்கிள், ட்ரேட் ஆங்கிள். ஸோ டிஃபென்ஸ் பத்தி பேசும்போது யூ கேன் மென்ஷன் திஸ், ரைட். நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்றோம், we planning on deepening our defense ties நீங்க சொல்லலாம். It will only add value. Okay, next look at this. Indian Railways to patronize Abar online store in a bid to encourage local artists, right. So சிம்பிளா சொல்லணும்னா இந்தியன் ரயில்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆபார்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோரை வந்து லான்ச் பண்றாங்க. ஐடியா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆபார் ஸ்டோர்ல இந்தியால இருக்கிற நிறைய குரூப்ஸ், when I say groups I'm talking about SHGs, women, tribes, etc. இவங்க ப்ரொடியூஸ் பண்ற சில யூனிக்கான குட்ஸ், ரைட். யூனிக்கான குட்ஸ், மர்க்கண்டைஸ், எக்ஸெட்ரா, ரைட். ரொம்ப அந்த ரீஜனுக்கு சென்ட்ரிக்கா இருக்கிற சில குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஐட்டம்ஸை வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி ஷோகேஸ்ட் இன் திஸ் ஆபார் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து எந்த வேலை பெனிஃபிஷியலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன், it will be hosted on the government marketplace and also வந்து பாத்தீங்கன்னா இந்த one district one product ஓட initiative under the GI tags, right. அதை ப்ரமோட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் ஒன், அந்த டிஸ்ட்ரிக்டோட இருக்கிற லோக்கல் ப்ராடக்ட் பத்தி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். செகண்ட், அட் த சேம் டைம் இட் வில் ஹெல்ப் ப்ரமோட் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட சேல் அண்ட் டிமாண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். டொமெஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸோட காம்படிட்டிவ்னஸ் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம், ரைட். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் ட்ரைங் டு ப்ரமோட் மேக் இன் இந்தியா அண்ட் கன்சியூமரிசமை வந்து பிரைமர்லி இந்தியா சென்ட்ரிக்காக நம்ம வச்சிருக்கோம். ஸோ எஸ், டேரிஃப் வார் போயிட்டு இருக்கு, நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இந்த கான்டெக்ட்ல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை ரிலை பண்ணி, ரைட், அட் த சேம் டைம் ரிலைங் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ ஜிஎஸ்டியும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தி ஐடியா இஸ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் செல்ஃப் ரிலையன்ஸ், ரைட். ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ இந்த கான்டெக்ட்ல ஆத்ம நிர்பர் பாரத் பத்தி பேசும்போது திஸ் இஸ் ஒன் இனிஷியேட்டிவ் விச் வில் ப்ரமோட் தட். ஸோ ஹியர் ட்ரைப்ஸாக இருக்கட்டும், நிறைய உமன் எஸ்எஸ்ஜிஸாக இருக்கட்டும், இவங்களோட லைவ்லிஹுட்காக இவங்க நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ், இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா த டிமாண்ட் வந்து இஸ் நாட் கெட்டிங் எஃபெக்டிவ்லி ப்ரமோட்டட், ரைட். ஸோ ஹியர் வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு கூட such initiatives can be useful. So in the context I've mentioned something called as GI, geographical indication. So the GI na enna,
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த ப்ராடக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஜியாகிரபிக்கல் ஒரிஜின் இருக்கு, ரைட், அண்ட் இட் இஸ் நாட் ஃபவுண்ட் ஆர் ப்ரொடியூஸ் டைரக்ட்லி இன் எனி அதர் பிளேஸ், ரைட். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் குட்டாக இருக்கலாம், ஒரு மேனுஃபேக்சர் குட்டாக இருக்கலாம், ரைட். இட் குட் பி அ ஹேண்டிகிராஃப்ட், எதுனாலும் இருக்கலாம். பட் இட் இஸ் யூனிக்லி ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் பர்டிகுலர் ரீஜன். இதை நம்ம ப்ரமோட் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் we can give what is called as a GI tag, a geographical indication tag. இந்த GI tag ஓட பர்பஸ் என்ன? இந்த ப்ராடக்ட்க்கு வந்து இந்த யூனிக்கான ஒரிஜின் இருக்கு அப்படின்னு நம்ம சிம்பிளைஸ் பண்றோம். we are trying to create a local market for this product, and இந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த இடத்தோட ஒரு கல்ச்சரல் அம்பாசிடர் மாதிரியா கூட நம்ம ட்ரீட் பண்றோம். So any guesses, right? I want you all to tell me in the comment section. India ஓட first GI tag was given to which particular good, right? So தெரிஞ்சா comment sectionல reply பண்ணுங்க. Let me give you some example. திருப்பதி லட்டு, right? So it is very famous. So இதுக்கு ஒரு GI tag இருக்கு. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாவே நிறைய GI tags இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 இல்ல 4 GI tag ப்ராடக்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு அனுப்புங்க. I will also take a look at it. Okay, so in the context we've covered this article. Moving forward, Chinese check. China has entrenched itself as the world's foremost factory, right? So in the context வந்து பாத்தீங்கன்னா it talks about the changing dynamics between China and US. Okay, so here மற்ற countries பத்தியும் பேசியிருக்காங்க, but let's talk about the changing trends currently. So in the context என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, China is very good in terms of manufacturing, right? So நிறைய goods கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க all over the world பார்த்தீங்கன்னா made in China goods அவ்வளோ இருக்கும், right? So in the context ongoing US and China ஓட tariff warல வந்து பார்த்தீங்கன்னா recent implications, US வந்து China மேல சில tariffs impose பண்ணியிருந்தாங்க. Okay, so it was also somewhere at a very higher slab. But என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே கான்டெக்ட்ல இந்த ஸ்லாப் ரேட்ஸ் ரொம்ப ஹையா இருந்துச்சு. திஸ் இஸ் ஒன். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஹேஸ் அ வெரி குட் சப்ளை ஆஃப் வாட் இஸ் கால்ட் ஆஸ் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் அ குரூப் ஆஃப் 17 எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், ரைட்? உங்க ஸ்மார்ட் போன்ஸா இருக்கலாம், எனி அதர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸா இருக்கலாம், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம், ரைட்? இந்த இதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்கு இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இதுக்கு பேர் ஏன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பிகாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அவைலபிலிட்டி. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் நிறையவே அவைலபிளா தான் இருக்கு, பட் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது டிஃபிகல்ட். இதுக்காக தான் இதுக்கு பேரு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ப்ளீஸ் டு நாட் கன்ஃபியூஸ். Rare earth elements are called rare because of difficulty in extracting them, not because of their availability. I hope this is clear to all of you. இதுதான் rare earth elements, a group of 17 elements, right? இந்த rare earth elements க்கு நிறைய potential applications இருக்கு. So this is one thing that you all need to understand, rare earth elements பத்தி. I hope this is clear. But in the context என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த tariff war issue போக போக recent times what has been the major implication is நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா China said they will place restrictions on the export of rare earths. US வந்து பார்த்தீங்கன்னா requires good amount of these rare earth elements. So here இந்த ongoing issueக்காக இந்த ரெண்டு கண்ட்ரீஸுமே ஒரு மீட்டிங் வச்சாங்க. And this group, China and US meeting, was also called as a G2 group. And இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா US said China மேலே impose பண்ற tariffs வந்து will be brought down to 47%. But இதுல என்ன ஐரனினா இந்தியா அண்ட் பிரேசிலுக்கு வந்து tariff still continues to remain 50%. But on the other hand, for US and China, it is at 47. Sorry, for China, it is at 47%. So here, recent times these are some changing implications in India, US and China's dynamics. But என்ன சொல்றாங்கன்னா US and China நெருங்க it can also affect how global trade is going to work. It can affect how global trade is going to work. At the same time வந்து பாத்தீங்கன்னா it can also affect the quad grouping சொல்லிருக்காங்க. These are some implications of what we have seen here. So here changing trends, changing dynamics புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. Somewhere உங்க IR answers it will help you develop perspectives. Fine? Okay. So now moving forward, look at this climate resilience. இந்த இமேஜை பாருங்க. So basically இது என்னன்னு பாத்தீங்கன்னா a particular place, right? ஸோ ஹியர் வந்து செரியோலிப்பின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இந்த இடத்துல வந்து கிளைமேட் சேஞ்ச் ஈவெண்ட்ஸ்னால வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கு, ரைட்? ஸோ ஹியர் வந்து பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா they are not relying on cattle for milk but rather camels for milk. ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா camels வந்து can eat dry grass, it can survive for long periods without water, நிறைய தூரத்துக்கு நடக்கலாம். ஸோ camels தான் ரிலை பண்றாங்க and they are using camel milk to take care of the nutritional requirements because climate change ஆக let me tell you one thing. Climate change வந்து பாத்தீங்கன்னா
What does this mean? Climate change has no borders. இந்த ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Climate change has no borders. What does it mean? So climate change வந்து பாத்தீங்கன்னா can affect any region on this earth. நம்மளால சொல்ல முடியாது இந்த ரீஜனை மட்டும் தான் பர்டிகுலர்லி இந்த டிஸ்டன்ஸ்குள்ள மட்டும் தான் இந்த டெரிட்டரிக்குள்ள மட்டும் தான் எஃபெக்ட் பண்ண நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ climate change technically has no borders, which means sunlight exposure increase ஆயிட்டு தான் இருக்கு. Drought like conditions are continuously increasing. Water scarcity is continuously happening. இந்த மாதிரி நிறைய implications இருக்கு, which means climate change technically has no borders, right? So here வந்து பாத்தீங்கன்னா in recent times world face பண்ற சில மேஜரான issues வந்து climate change ஆக right around the world droughts are increasing, water scarcity increase ஆயிட்டு இருக்கு, heat wave events increase ஆயிட்டு இருக்கு, people are suffering. This is one. At the same time வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல crop failure ஆகுது, இருக்கிற லைஃப் ஸ்டாக் இறந்து போகுது, நிறைய நியூ diseases are also spreading. So here crop failure ஆகும்போது already in a place where there is drought, there is poverty, malnutrition, hunger, diseases and increased deaths, right? So poverty இருக்கும்போது out of pocket health expenditure கூட can be a problem. So in the context climate change ஆக around the world வந்து பாத்தீங்கன்னா there are a new kind of refugees emerging. இந்த refugeesக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா climate refugees. இந்த climate refugees வந்து யாருன்னா they are not refugees of war, they are just climate refugees. So here இந்த climate refugees வந்து basically வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து climate changeனால இவங்க தங்குற இடம் வந்து has got affected. இவங்க இனிமேல் அந்த இடத்த தங்க முடியாது, they are forced to move out. But the biggest problem is இப்போ வரைக்கும் இருக்கிற நிறைய conventions வந்து பாத்தீங்கன்னா climate refugees ஒரு category of people அவங்க include பண்ணல. Be it the Human Rights Commission, be it the High Commissioner for Refugees, UNHCR, இங்கேயுமே climate refugees ன்னு ஒரு word mention ஆகல. So here the problem is நிறைய people under the category of climate refugees around the world in the coming years increase ஆகலாம். And இவங்களுக்கு ஒரு legal status நம்ம கொடுக்கலனா how are we going to manage this problem, right? ஏன்னா overpopulation ஆகலாம், host countries மேல new pressure create ஆகலாம், security challenges இருக்கலாம், and we have to monitor for all of this. So அதனால தான் வந்து இந்த recent days நிறைய countries efforts எடுத்துட்டு இருக்காங்க to lower down carbon emissions, to come up with more initiatives to ensure that இதனால நடக்கிற damage வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு they are trying to operate. Okay, so here climate change பத்தி in general படிங்க and try to think about points which can help us enhance resilience to climate change. That is also highly important. Okay, so in the context let's move forward. There is widespread resentment among Afghans towards the Taliban. There is widespread resentment among Afghans towards the Taliban. Okay, so in the context let's try understanding this. This is more of an editorial topic, like an opinion topic da, but here we will try to just recap what we saw. Okay, so now simple யோசிச்சு பார்க்கணும்னா in recent times வந்து பாத்தீங்கன்னா India and Afghanistan ஓட relations, India and Afghan relations in the recent times வந்து பாத்தீங்கன்னா it has potentially got improved, right? So Kabul வந்து பாத்தீங்கன்னா we also want to have our own embassy, right? இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். And yes, with US withdrawing from Afghanistan, right, way back few years ago, அதிலிருந்தே the relationship was strained ஏன்னா Taliban took over. But although Taliban has taken over, recently வந்து நம்ம external affairs minister வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசும்போது, தாலிபானோட ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசும்போது we have decided that நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை நம்ம ஃபர்தரா டீபன் பண்ண போறோம். And here what is interesting is both India and Afghanistanக்கு வந்து பாத்தீங்கன்னா Pakistan has become a problem. Why? Because of number one interference and number two cross border terrorism and infiltration. So இது ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கு. And in the context வந்து பாத்தீங்கன்னா India வந்து பாத்தீங்கன்னா has recognized Afghanistan's sovereignty, right? Afghanistanoட sovereignty வந்து India recognize பண்ணுது. Now why is this also a bit different in பாத்தீங்கன்னா India வந்து has always had a zero tolerance policy for terrorism, but here வந்து பாத்தீங்கன்னா it has recently trying to change its relationship with Afghanistan, and இங்கேயுமே வந்து we are trying to invest in people to people contacts, in ties, etc.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? எஜுகேஷனுக்காக ஆப்கானிஸ்தானில் எய்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் பில்டிங் ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸுக்கு இந்தியா ஹேஸ் அக்ரீட். And what is interesting is Afghanistan வந்து பாத்தீங்கன்னா has also invited India for mineral exploration. So இது ஏன் significant ன்னு பாத்தீங்கன்னா US and இந்தியாவுக்கு நடுவில் இந்த tariff issues நடந்துட்டு இருக்கும்போது and when India was getting crude oil from Russia, என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதே கான்டெக்ட்ல வந்து ட்ரம்ப் had remarked, right? ட்ரம்ப் வந்து ரிமார்க் பண்ணியிருந்தாரு saying that US and Pakistan will collaborate together and Pakistan strategic petroleum reserves locate பண்றதுக்கு US will help. And Trump had also mockingly said that one day we could also sell oil to India, right? இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Pakistan, we all know our relationship with Pakistan, it is strained. So US and Pakistan trying to become a little bit close in terms of oil exploration, or at the same time in recent times Pakistan and Turkey close ஆயிருக்கு. நம்ம ஆபரேஷன் சிந்தூர்லே பார்த்தோம். At the same time வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் and Saudi Arabia, right? So இவங்க வந்து இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை இன்னும் ஃபர்தரா டீபெண்ட் பண்ணியிருக்காங்க. where what they have said is an attack on Pakistan is seen as an attack on Saudi, right? So in the context of India becoming close to Afghanistan is important. ஏன்னா India becomes close to Afghanistan, we can access Central Asian countries. At the same time, recently ஒரு positive news which I told you last time is Chabahar portல இருக்கிற sanctions has been waived off temporarily. Correct? So Chabahar port is in Iran. So here Afghanistan, Iran, Central Asian countries இது எல்லாமே easily accessible இருக்கும் trespassing Pakistan without going through Pakistan, right? So here வந்து நிறைய infrastructure projects இருக்கு. At the same time நிறைய mineral reservoirs இருக்கு. இது எல்லாமே இந்தியாவுக்கு பெனிஃபிஷியலா தான் இருக்கும். So இதுதான் வந்து dynamics, right, which has been in the news for quite few months. அதை நான் உங்களுக்கு explain பண்ணியிருக்கேன். But at the same time, let's also understand something else over here, which is what is the Afghan people's opinion on the Afghan administration. So basically என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா based on the article written by this particular author, இவங்க ஒரு new perspective கொடுக்குறாங்க where they say India should engage with Afghanistan, nothing wrong in that, but at the same time India should also not overly engage. So என்ன சொல்ல வராங்கன்னா, right, in the context of what we need to understand is Afghanistanல இருக்கிற current administration, which is Taliban administration, is not liked by the local people in Afghanistan, right? So இங்க வந்து women's rights இருக்கட்டும், education இருக்கட்டும், human rights இருக்கட்டும், எல்லாமே has been majorly suspended, right? So இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமா இருக்கிற டைம்ல, right, one thing that we have to remember over here is engaging entirely with Taliban. Taliban is trying to create a strong global image for itself, or a regional image create பண்ண ட்ரை பண்ணுது. But here the Afghanistan people themselves have a strong degree of resentment, right? Strong degree of resentment towards the Taliban regime அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இவங்களோட நியர் பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஸாக தான் நம்ம என்கேஜ் பண்ணணும் தவிர we do not have to take it ரொம்ப டீப் அப்படின்னு இந்த ஆத்தர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? பட் ஹியர் at the same time உங்களுக்கே தெரியும், as a country, when every other country around the world is looking out for its own self-interest, India kuda pathina we will look out for the interest which will benefit us also effectively. So in the context of that, we are trying to engage with Afghanistan, right? And India also, we are also very clear of what we expect out of this, right? So in the relationship vandu pathina can also help us access Central Asian countries, right? At the same time infrastructure in the இடத்துல improve பண்றதுக்காகவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். So these are some benefits, implications, etc. Okay, so இது ரொம்ப டீடைலான எடிட்டோரியல். when you have time you go through it. UPSC point of viewல இருக்கிற சேஞ்சிங் டைனமிக்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Mamta to lead protest in Kolkata against special intensive revision, right? So in the context of special intensive revision பத்தி நம்ம டீடைலா பார்த்துட்டோம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நவம்பர், ரைட், 6 and 11 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் நடத்தியாச்சு. பீகார்ல எலக்டோரல் ரோல்ஸ் நடக்குது. திஸ் வாஸ் கன்சிடர்ட் அஸ் phase 1. பட் phase 2 ஆஃப் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இஸ் மோர் ஆஃப் அ பேன் இண்டியா எக்ஸசைஸ் where 12 states and union territories have been targeted, and this includes Madhya Pradesh, Tamil Nadu, West Bengal, etc. Right? நிறைய states and union territories, 12 of it. பட் ஏன் இது பண்றாங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே 2026ல வந்து they are going to go for assembly polls. So assembly polls இருக்கிறதுனால the election commission of India feels that this is mandatory, right? So பீகாரோட lessons வந்து election commission of India learn பண்ணிருக்காங்க.
and they feel that சில improvements ஓட இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் இன்னும் ஃபர்தரா எஃபெக்டிவா பெட்டரா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்பர் 1 டாக்கிங் அபவுட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இஸ் அன் எக்ஸசைஸ் டு அப்டேட் தி எலக்டாரல் ரோல் ஆர் தி ஓட்டர் லிஸ்ட், ரைட்? ஸோ ஹியர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது ஏன் இது இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்றாங்கன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் ரைட் டாக்கிங் அபவுட் சிட்டிசன்ஸ், ரைட் த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் அவங்க இருக்கணும், இதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் உள்ள இருக்கணும். பட் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் என்ட்ரிஸ், நிறைய டிசீஸ் பீப்புள், இறந்து போனவங்க, மைக்ரேட் ஆகி போனவங்க, இவங்க நேம்ஸ்லாம் கூட இன்னும் எலக்டாரல் ரோல்ல தான் இருக்கு. இது எல்லாமே நம்ம ரீவேம் பண்ணணும், ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் பீங் மிஸ்யூஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் மோர் votes by parties. ஸோ இதுக்காக they want a special intensive revision exercise where the existing voter pool can be revamped. இதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல the process is very simple. பூத் லெவல் ஆஃபீஸர் டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பீகார் எஸ்ஐஆர்ல இருந்துச்சு, பட் இங்க எக்ஸ்பிளிசிட்லி கிடையாது. they will try to cross check the existing data and see. draft electoral roll ரிலீஸ் பண்ணுவாங்க. சில பேரோட நேம்ஸ் இதுல இருக்காது. and then finally ஃபைனல் ரோலை ரிவைஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகே, ஸோ ஓவரால் இதுதான் இஸ் தி மெயின் ஐடியா பிஹைண்ட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ஹியர் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறைய இடத்துல தே ஹேவ் fought and questioning why இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை இப்போ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய controversies இருக்கு around this. Controversies is not required. The mandate, the process is more than enough. இந்த கான்டெக்ட்ல நான் நிறைய வாட்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி பேசியிருக்கேன். I want you all to read about election commission of India. Election commission of India as a constitutional body. Article 324 of the Indian Constitution, right? And Article 326 என்ன? Universal adult franchise. All Indian citizens 18 years and above have the right to vote, right? இது எல்லாமே சில important articles from your polity. நிறைய வாட்டி பேசியிருக்கோம். Kindly go through it. Okay, fine. So here guys, just take a look at this heading, right? I'll just drink some water and be back. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா IIT Kanpur has tried cloud seeding despite no clouds alert. Okay, so basically வந்து டெல்லியோட air pollution has become a bit worsened. Usually Diwali அப்புறம் it becomes a little bit bad, and also வந்து பாத்தீங்கன்னா winter timeல கொஞ்சம் terrible ஆகலாம் because pollutants வந்து remain scattered at the low level ground, right? இதுதான் usual condition. So இந்த context வந்து பாத்தீங்கன்னா experts வந்து have tried using a technique called as cloud seeding. ஐடியா வந்து என்ன? ஸ்டிமுலேட் ஆர்டிஃபிஷியல் ரெயின். இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்னால வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ஸ் வில் செட்டில் டவுன். பட் ஹியர் ரைட், என்னதான் இது டெம்பரரி சொல்யூஷனாக பண்ணாலுமே திருப்பியும் எமிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக திஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ அகேன். த பொல்யூஷன் அண்ட் ஏர் குவாலிட்டி இஸ் கோயிங் டு ரிமைன் பேட். ஸோ ஹியர் இது எப்படி பண்ணாங்கன்னு மட்டும் பார்க்கலாம். நம்பர் 1, கிளவுட் சீடிங்னா என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு UPSC ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிலிம்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ கிளவுட் சீடிங் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெதர் மாடிஃபிகேஷன் டெக்னிக். என்ன பண்ண போகிறோம்? கிளவுட்ஸ்குள்ளே வந்து we are going to spray silver iodide or dry ice. ஸோ ஹியர் இந்த சில்வர் அயோடைட் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம் அ நியூக்ளியை. இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கண்டென்சேஷன் வில் ஹேப்பன், அண்ட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கம் டவுன். ஒன்ஸ் இட்ஸ் ஹெவி இட் வில் கம் டவுன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரெயின். பட் ஹியர் ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கு. கிளவுட் ஃபார்மேஷன் ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கணும், அப்போதான் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா வாட் தே சே இஸ் டெல்லியில் யூஸ்வலி மான்சூன் சீசனுக்கு அப்புறம் there are hardly any rain bearing clouds, right? Rain bearing clouds கிடையாது. The wind கூடமே பார்த்தீங்கன்னா the air is more or less dry and stable, right? And இதே டைம்ல if at all மழை பெஞ்சா western disturbances நால தான் பெய்யலாம், அதுவுமே unpredictable and rare.
ஸோ இந்த சுச்சுவேஷனில் cloud seeding நம்ம என்னதான் கொண்டு வந்தாலுமே it may not be very effective. And here என்னதான் டெம்பரரியாக cloud seeding பண்ணாலுமே once pollution levels again increase, emissions increase ஆகும்போது pollutions increase ஆக தான் போகுது, situation is going back to normal. So here, rather than focusing on artificial weather modification techniques, Delhi-க்கு current situation-க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா afforestation, cleaner fuels, waste management techniques, carbon emissions control பண்றதுக்காக இருக்கிற strategies, இதை தான் நம்ம focus பண்ணி promote பண்ணணும். This is the crux of this particular topic. That's it. Okay? Next, Lucknow declared UNESCO Creative City of Gastronomy. Gastronomy na enna? It is primarily to do with food, cuisine. Right? So here வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான ஃபுட் வெரைட்டிஸ்க்காக லக்னோ வந்து பாத்தீங்கன்னா has been brought under this list. Right? So here one thing we need to understand is இந்த இடத்துல வந்து food heritage வந்து ரொம்ப நல்லா இருக்கு. Right? It can also be one way of promoting what is called as track to diplomacy. இந்த terms பத்தி படிங்க. Track to diplomacy or even soft power. Soft power. Okay? So in the context of Lucknow recently UNESCO Creative City Networkல City of Gastronomy கீழ ஆட் பண்ணியிருக்காங்க. So here number 1 UNESCO's Creative City Networkனா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா was started in 2004. ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வந்து பாத்தீங்கன்னா சில யூனிக்கான சிட்டிஸ் இருக்கு. இந்த ஒரு சிட்டிஸ்க்குமே பாத்தீங்கன்னா சில கிரியேட்டிவிட்டி காம்பனென்ட் இருக்கலாம். when I say creativity மியூசிக்கா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், ரைட், அது ஏதாவது பப்பெட்ரியா இருக்கலாம், சம் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். ஸோ ஐடியா இஸ் இந்த சிட்டிக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி காம்பனென்ட் இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி காம்பனென்ட் வச்சு தான் நம்ம இந்த சிட்டியோட ஓவரால் டெவலப்மெண்ட்டை நம்ம பிளான் பண்ண போறோம். தட் இஸ் creativity is going to be placed at the center stage to promote any kind of development for this particular location, right? So over here வந்து public private partnerships மூலியமா கூட நம்ம இந்த இடத்தை டெவலப் பண்ணலாம். ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு கிரியேட்டிவிட்டி ஒரு காம்பனெண்டா இருக்க போகுது. ஸோ ஹியர் நம்ம கிரியேட்டிவிட்டின்னு சொல்லும் போது வாட் ஆர் வி டாக்கிங் அபவுட்னு பார்த்தீங்கன்னா primarily 7 fields. என்னெல்லாம்? crafts and folk arts, media arts, film, design, gastronomy is to do with food, literature and music. Okay, and literature music பத்தியும் நான் உங்ககிட்ட பேசுறேன் because last year there were 2 updates. So here இப்போதைக்கு Indian cities that have joined the UNESCO's Creative City Network வந்து பாத்தீங்கன்னா Mumbai for films, definitely. Bollywood, Mumbai, we all know that. Hyderabad for food, Chennai for music, Jaipur for folk arts, Varanasi for music, Srinagar for crafts and folk arts. இது எல்லாமே are already there in the list. Last year வந்து பாத்தீங்கன்னா there were 2 updates. Kozhikode from Kerala வந்து பாத்தீங்கன்னா has been added as UNESCO's Creative City for literature. Literature, நிறைய books, right? அதே மாதிரி Gwalior for music, right? So Gwaliorல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய musical styles have emerged. So Gwalior is for that. கோழிக்கோட்ல இருந்து நிறைய யூனிக் வெரைட்டிஸ் ஆஃப் லிட்ரேச்சர், மெனி ஃபேமஸ் ஆத்தர்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால we have included them. For example, even the first Malayalam novel called as Kundalata was born in Kozhikode, right? அதே மாதிரி குவாலியார் பத்தி பேசும்போது சில மியூசிக்கல் ஸ்டைல்ஸ், the Drupad, இது வந்து நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல படிப்பீங்க, ரைட்? the Drupad ஸ்டைல், இது எல்லாமே குவாலியார்ல இருந்து தான் it emerged, right? So here இதனால it was added to the UNESCO's Creative City network. This was last year's update. But in the வருஷம் Lucknow has been added. So UNESCO's Creative City Network na என்ன? What is its mandate? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. More than enough. Next, humans threaten Kilimanjaro more than climate. So recently வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க in Africa's Kilimanjaro. இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா over the last few years climate change தாண்டி பயோடைவர்சிட்டிக்கு இருக்கிற மேஜர் த்ரெட் வந்து ஹியூமன்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைங் ஏரியாஸ் வந்து நிறைய ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது, மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஆகுது, ஓவர் பாப்புலேஷன்னாலே ஓவர் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட்? ஸோ அனிமல்ஸ்க்கு தேவைப்படுற ஃபுட் நீட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இஸ் அண்டர் ரெஸ்ட்ரிக்டட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா the scope for man animal conflict கூட increases. So here the idea is we have to rely more on nature based solutions, right? Agroforestry, multi-layered agroforestry could be the way forward ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே is a scope of what is called as nature based solutions, right? So in the context, because we spoke about biodiversity, let me talk to you about an interesting concept, right? There is a concept called as evil quadrant. Evil quadrant. In the evil quadrant na என்னன்னு பாத்தீங்கன்னா 4 major causes for biodiversity loss. Evil na கெட்டது, quadrant na 4.
So what are the 4 major causes for biodiversity loss in பாத்தீங்கன்னா number 1 habitat loss and fragmentation, number 2 over exploitation, number 3 alien species invasion, number 4 co-extinction. இது கூகுள் பண்ணி பாருங்க. இது ஒரு core environment topic. It will be easy for you to understand. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கிளிமஞ்சாரோல இருக்க பயோடைவர்சிட்டிக்கு த்ரெட் இருக்கு ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்னால, அண்ட் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு we have to promote nature based solutions such as multi-layer agroforestry. agroforestryனா என்ன, இந்த வேர்டை பாருங்க, agroforestry, ரைட்? எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தா ட்ரை டு ஸ்பிளிட். தம்ஷராஜ்னு ஒரு கேம் இருக்குல்ல, யூ ஸ்பிளிட் த வேர்ட்ஸ் அண்ட் யூ ஆக்ட், try to split, you will get perspectives. Agro meaning we're talking about agriculture, forestry meaning we're talking about forest, right? So ஒரு agricultural field ல crops-உம் இருக்கட்டும் forest-உம் இருக்கட்டும், this is called as agroforestry, right? So here soil erosion ஓட impact கம்மி ஆகலாம், right? அதே மாதிரி வந்து it can also have further benefits. So இந்த context-ல agroforestry பத்தி பேசியிருக்காங்க. Next, let us look at this. Expert join hands for Ramsar site tag for wetlands in Assam sanctuary. So recently வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா many people have suggested that Raumari Donduwa wetland இது வந்து பார்த்தீங்கன்னா it is located within the Lakhoa Wildlife Sanctuary, which is a part of the Kaziranga Tiger Reserve in Assam. So இந்த இடத்துக்கு recommend மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. They have recommended that இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராம்சார் accreditation தேவை அப்படின்னு recommend பண்ணியிருக்காங்க. இது இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணல. இதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த சைட் பத்தி நம்ம டீடைல்டா படிக்கலாம். பட் ஃபார் நவ் லெட் அஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் a few things about a convention called as Ramsar Convention. So 1971ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய cities met at a place located in Iran, and இந்த சிட்டிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ராம்சார். இந்த இடத்துல வந்து கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா they signed an agreement. இந்த அக்ரிமெண்ட் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெட்லாண்ட்ஸை நம்ம பெட்டரா கன்சர்வ் பண்ணணும், இதுக்காக சைன் பண்ண ஒரு அக்ரிமெண்ட். ஸோ ஹியர் இந்த கன்வென்ஷனுக்கு பேர் தான் ராம்சார் கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் ஆர் கால்ட் as parties. Is India a party to the Ramsar Convention ன்னு கேட்டிங்கன்னா yes, India is also a member to the Ramsar Convention, right? So here இந்த Ramsar Conventionல சில மெம்பர்ஸ் இன்க்ளூட் ஆயிட்டாங்க, ரைட்? இல்லை ஒரு கண்ட்ரில இருந்து சில சைட்ஸை நம்ம ராம்சார் சைடை டெசிக்னேட் பண்ணிட்டோம்னா இந்த சைட்ல வந்து there are some rules, right? For example, இந்த சைட்டோட இக்கலாஜிக்கல் கேரக்டர் நம்ம மெயின்டைன் பண்ணணும், ரைட்? வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லாண்ட்ஸ் இருக்கணும், இக்கலாஜிக்கல் கேரக்டர் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பவுண்டரி வெட்லாண்ட்ஸ் இருந்தா ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் மியூச்சுவல் கோஆபரேஷன் இருக்கணும் பிட்வீன் போத் தி சைட்ஸ். ஸோ ஈக்கலாஜிக்கல் கேரக்டர்னா என்ன, இந்த வெட்லாண்டோட பயோடைவர்சிட்டியா இருக்கலாம், சலைனிட்டியா இருக்கலாம், பிஹெச்ஆ இருக்கலாம், இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் இது மாறிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராம்சார் சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they get added to a list. இந்த லிஸ்டுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் as மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட். மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட் வச்சு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட்? எனி வெட்லாண்ட் whose ecological character is changing. ஓகே, ecological character மாறிடுச்சு, மாற போகுது because of certain reasons வந்து பாத்தீங்கன்னா those wetlands get added to what is called as மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட். ஸோ இந்தியால இருந்து கரண்ட்லி எவ்வளோ சைட்ஸ் இருக்கு இந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா 2 சைட் இருக்கு. என்ன 2 சைட்? Number 1 we have what is called as Loktak Lake in Manipur. Next we have what is called as Keoladeo National Park from Rajasthan. இந்த 2 ராம்சார் சைட்டுமே are currently listed in the மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட். Just for your information, Chilika Lake முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல, it has been removed. ஸோ இதுதான் மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ல பிபிடிஸ்ல வெட்லாண்ட்னா என்ன, ராம்சார் கன்வென்ஷனோட வெட்லாண்ட் டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன், கோ த்ரூ இட், ரைட்? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற மேஜர் வெட்லாண்ட் டைப்ஸ் என்ன, ரைட்? இது எல்லாமே இஸ் தேர். இது எல்லாமே கோர் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ், கோ த்ரூ இட். இதுல எதுவுமே டிஃபிகல்ட்டோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரைட்? ஸோ ஹியர் நம்ம நிறைய மேஜர் டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கோம் டுடே, ரைட்? கோ த்ரூ தெம் இன் டீடைல். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் சொன்ன மாதிரி சால்வ் பண்ணுங்க. I hope the discussion was useful. Thank you and all the very best.